ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்களே ஸ்விட்டாமில் டெக் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மொபைல் வாங்கின பிறகு நாங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து நிறைய ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுவோம். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், வைபர், இல்லாட்டி கேம்ஸ் ஃபைல். ஸோ அப்படி நிறைய வந்து ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுவோம். உங்களோட தேவைகளுக்காண்டி ஸ்கேனர் அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி பாவிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துக்கு பிறகு உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் இருக்கும். ஸோ அந்த ஆப் வந்து தேவையில்லாமல் இருக்கும். உங்களோட கெப்பாசிட்டியை கூட பிடிச்சோன்னு இருக்கும். அந்த டைமில் நாங்கள் என்ன செய்வோம், அந்த ஆப்பை வந்து டிலீட் பண்ணுவோம். ஸோ டிலீட் பண்ணுங்க, சரியா முறையில் டிலீட் பண்ணுறோமா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா நோமலாக டிலீட் பண்ணி கொடுறோம். ஸோ அப்படி பண்ணக்கு என்ன நடக்குதுன்னா, அந்த ஃபைலோட நிறைய கட்ச் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலே வந்து சேவ் ஆகிருக்குது. ஸோ அது வந்து டிலீட் ஆகாது நோமலாக அன்ஸ்டால் பண்ணிக்க. ஸோ அது இப்படித்தான் அன்ஸ்டால் பண்ணுறது சரியா முறையில் என்ன பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முதல் எங்களை சில சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், இடது பக்கம் உள்ள பட்டன் லைக் பண்ணிருக்கு, அதை பற்றி கிளிக் பண்ணி லைக் ஆயிரும். ஓகே, லைக் பண்ணாச்சு. இப்போ எனக்கு வலது பக்கம் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் ஆயிரும். பக்கத்துக்கு பெல் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க. நன்றி. நான் இதில் காட்டுற மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, முதல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ஆப் தேவையில்லைன்னா நீங்கள் வந்து அந்த ஆப்பை ஹோல்டு பண்ணி அமர்த்துவீங்க. ஸோ அப்படி அமர்த்தேக்க உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால்னு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் ஆயிரும். அதாவது அந்த இடத்துலேருந்து அந்த ஃபைல் வந்து டிலீட் ஆயிரும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கொள்வீங்க என்ன, ஓகே ஃபைல் வந்து டிலீட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஃபைலுக்குரிய கட்ச் ஃபைல்ஸாக இருக்கட்டும், லொக்கிங் பண்ண டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல்லேயே சேவ் ஆகிருக்கும். ஸோ அதையும் நாங்கள் வந்து டிலீட் பண்ணணும் சரியான முறையில். ஸோ எப்படி நாங்கள் வந்து சரியான முறை டிலீட் பண்ணுறது, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செட்டிங் ஓப்பன் பண்ணிடுவோம். செட்டிங் ஓப்பன் அப்புறம் ஆப் மேனேஜர் இல்லாட்டி ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஸோ அதுக்குள்ளே போய் உங்களுக்கு வந்து ஆப்ஸ்ன்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மொபைலுக்கு மாறுபடும். சில ஆண்ட்ராய்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சாம்சங் ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மொபைலுக்கும் வந்து அந்த நேம்கள் வந்து மாறுபட்டு கொண்டிருக்கும். ஸோ ஆப்ஸுக்குள்ளே போனோன்னா அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க எல்லா ஆப்ஸுமே அதில் பார்த்துக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். இது போகிறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டிஸ்டப்லேயே, அதாவது உங்கள் மொபைல் டிஸ்டப்லேயே பார்த்தீங்கன்னா அதில் லோகோ தெரியும், இல்லை அந்த ஆப் தெரியும். ஸோ அதை நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்க உங்களுக்கு வந்து அதில் ஆப்ஷனில் வந்து மோர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும், இல்லாட்டி ஓப்பன் ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு போய்க்கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ அதில் போன அப்புறம் நீங்கள் டிலீட் பண்ண வேண்டிய ஆப்பை வந்து தேர்ந்தெடுத்துக்கொள்ளணும். ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ வந்து அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டியிருப்பாங்க. மேலே வந்து கிளியர் ஹெச்ன்னு காட்டியிருப்பாங்க, அது மாதிரி கிளியர் டேட்டான்னு காட்டியிருப்பாங்க. ஸோ 2 நாங்கள் வந்து டிலீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கீழே இருக்க கிளியர் ஹெச்சை வந்து டிலீட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு மேலே வர கிளியர் டேட்டான்றதையும் டிலீட் பண்ணிக்கொள்ளுங்க. அது கொடுத்தீங்கன்னா டிலீட் ஆகிடும். ஸோ அதை கொடுக்க உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு லொக்கின் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே டிலீட் ஆக போகுது உங்கள் மொபைலில் இருந்துட்டு. ஸோ அதை கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக டிலீட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை டிலீட் பண்ணியாச்சு. இதுக்கு அப்புறம் நாங்கள் என்ன செய்யணும்னா, பேக் வாங்க. பேக் வந்தோன்னா உங்களுக்கு வந்து மேலே அன்இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும், இல்லாட்டி சில ஃபோனில் கீழே அடியில் பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்து இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா முழுமையாக நீங்கள் வந்து டிலீட் பண்ணி கொள்ளக்கூடியமாக இருக்கும். இதுதான் சரியான முறை நீங்கள் வந்து ஆப் வந்து டிலீட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் சரியான முறையில் எப்படி ஒரு ஆப் வந்து டிலீட் பண்ணுற அப்படின்ட்டு. ஸோ இதே பாவிச்சு நீங்கள் ஆப் வந்து டிலீட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.